Good evening, everybody. Welcome to the live session, day 18. So, can you hear me properly? There is a festival in the next to my home. So, next to my home, there is a festival in the temple. So, if that sound disturb you, did you hear that voice? Um, Yes or no? நான் கதைக்கிறதும் இந்த வாய்ஸ் வந்து அதாவது பக்கத்துல ஒரு கோவில்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது ஸோ அந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணதா அப்படின்னு கேட்குறேன் நான் கதைக்கிறது உங்களுக்கு கிளியரா விளங்குதா விளங்குது. ஓகே ஓகே ஸோ what about your homeworks the previous 17 and 16 and 15 classes homeworks as I told you day 7, day 9 day 19 yes day 19 homework what about it everyone do it right I hope everyone do done it so any volunteers to read out the sentence patterns யாராவது வாலண்டியரா எனக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் வாசிக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் ஓ யூ கேன் அன்மியூட் அண்ட் யூ கேன் ரீட் யுவர் சென்டென்ஸ் பேட்டர்ன் போன கிளாஸ் நாங்க 12 வகையான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தனாங்க in the end of the class I nominate you to do the activity like write the sentence patterns one of the sentence patterns from the Google or something else so who did it யார் அது செய்திருக்கிறாங்க யார் அது சொல்ல போறாங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா சரி So after this class, we will check about it. So today we are going to study about the terms predictions. What is the meaning of predictions? Predictions and சொல்லிச்சோன்னா என்ன? So as I informed yesterday வந்து எனக்கு sickness இருந்தபடியா class வந்து நான் yesterday எடுக்கிறேன். So இனி வர்ற கிழமையோட உங்களோட class உங்களோட course வந்து end ஆக போகுது. So attendance maintain பண்ணுங்க. Also டே ஒன்னுக்கும் டே 18க்குமான உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் நாலேஜ் ரீதியா ஸோ அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அண்டில் த டே 24 ஸோ இருக்க போறது நம்ம 6 கிளாஸ் தான் ஸோ 6 கிளாஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போயா டேஸ் வருது ஸோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நான் வந்து போட்டு உங்களுக்கு வந்து அடுத்த கிழமையை வந்து நான் இந்த கோர்ஸை வந்து முடிக்க பார்க்குறேன் ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எனி ஐடியாஸ் ஓ எனி ஆன்சர்ஸ் ப்ரிடிக்ஷன் சொல்லி சொன்னா என்ன could you please unmute it and you can யாராவது ஆன்சர் சொல்லுங்க வளமையா கிளாஸ் சொன்னீங்க இன்னைக்கு என்ன ஆச்சு what happened to everybody yes Safula Pushparaj Ajiba please unmute it and you can talk with me Safula are you there Oh, miss. yes you can prediction Oh, and miss. நான் கொஞ்சம் அது பாருங்க. சரியா மிஸ் சரியா யா ப்ரிடிக்ஷன் சொல்லி சொன்னா நடக்க போற விஷயம் அதாவது நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தனாங்க வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாஸ்வேர்ட் அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் என்ன பாஸ்ட் டென்ஸ் அது எங்கெங்க நாங்க யூஸ் பண்ணுவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் பார்ட்ஸ் வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி நாங்க பார்த்தனாங்க போன கிளாஸ் ஸோ give me a give me 1 minute So fine.
So today we are going to study about the thing like predictions. Last class that we studied, in the last class we studied past tense. What is the structure form of the past tense? What is the positive part, what is the negative part, how to make a negative sentence, how to make a positive sentence, and as well as how to make a question in the past tense. So last class, right? Not last class we studied sentence pattern. Before the last class we studied about the past tense. So today we are going to study about the future tense, how to talk with the pupil with the future tense, and how to write the future tense as well as. So today இன்னைக்கு நாங்க படிக்க போறது வந்து எதிர்காலத்தை பற்றி. ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ்ன்றது வந்து எதிர்ப்பு கூறல்கள். இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது, மழை வரப்போகுதுன்னு சொல்லிச்சோன்னா நாளைக்கு மழை இருக்குதுன்னு நாங்க சொல்லுவோம். அதை நாங்க அப்படி இங்கிலீஷ்ல சொல்றது. சோ நேற்றைக்கு மழை பெஞ்சதுன்னு சொல்லிக்கல, இட் வாஸ் ரெய்னிங்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். நாங்க இப்ப 16 கிளாஸ்ல. சோ இப்ப 18 கிளாஸ்ல நாங்க படிக்க போறது வந்து ப்ரிடிக்ஷன்ஸ். ப்ரிடிக்ஷன் மீன்ஸ் எதிர்வு கூறல்கள். எதிர்வு கூறல்கள் சொல்லி சொன்னா என்னது, என்ன வருங்காலத்துல வந்து என்ன நடக்க போகுதுன்றத வந்து நாங்க சொல்றது, அதை பற்றி கதைக்கிறது, அதுக்கு நாங்க எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறதுதான் prediction. So can we start the class? Can we move to the next slide? Yes. So how to make a sentence in simple future. So prediction நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து எனி வர்ற எதிர்ப்பு கூறல்களை நாங்க படிக்க போறோம், கதைக்க போறோம், பேச போறோம்னு சொல்லிக்கல வந்து நாங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். அந்த வகையில how to make a sentence in simple future, அதாவது வந்து எங்களோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களோட நார்மலான ப்ரோனவுன் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா I, we, you, they, he, she, it plus will plus base form of the verb, right? சோ இதுலயும் வந்து உங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா, வேர்ப்ல எந்த மாற்றமும் இல்ல. ஃபியூச்சர் டென்ஸ் உண்மையாவே இருக்கிற டென்ஸ்லயே வந்து ஈஸியான டென்ஸ் சொல்லி சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ் தான். என்று சொல்லி சொன்னா நெகட்டிவ்லயும் ஒரு மாற்றம் இல்ல, பாசிட்டிவ்லயும் ஒரு மாற்றம் இல்ல, as well as கொஸ்டின்லயும் வந்து எங்களோட வேர்ப்ல வந்து மாற்றங்களை நாங்க செய்யற சந்தர்ப்பங்கள் மிக 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 குறைவு. சோ அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல சொல்லுவேன். சோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம், அதாவது வந்து ஃபியூச்சர் டென்ஸை பற்றி நீங்க கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, அது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா லைக் திஸ்: I, we, you, they, he, she, it plus will தான் அது இந்த மெயின் வேர்ப்பா வரப்போகுது. சோ ஒரு வசனத்துல நீங்க வில்ல பாத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இல்லாட்டி யாராவது கதை கேட்கல வந்து I will come, I will drop, லைக் அப்படி நீங்க கேட்டுப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் இனி வர போறதுதான் அவர் சொல்றார் என்ற ஒரு தாட் வந்து நீங்க எடுப்பீங்க. சோ வளமையா நாங்க பார்த்தா I, we, you, they, he, she, itக்கு வந்து will வருது பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ். I will arrange the party. For an example நான் உங்களுக்கு சொல்றேன், I will arrange the party means நான் இனித்தான், அதாவது இன்றைக்கு, அதாவது இந்த நிமிஷத்துக்கு பிறகுதான் அது நடக்க போகுது, இனித்தான் நான் அந்த பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ண போறேன். சோ அதுல பாருங்க, அரேஞ்ச்ன்றது வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வர்க் தான். அந்த அரேஞ்ச் வந்து அப்படியே வந்திருக்குது, will வந்திருக்குது, I வந்திருக்கு. சோ I will arrange the party. சோ இது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் தான் முழுக்க வரப்போகுது. அதாவது we, you, they, he, she, itக்கு வந்து சேம் லைக் திஸ் தான் வரப்போகுது. So did you understand this slide? Understand. Okay. So constructions, அதாவது வந்து நாங்க ஒரு will, I will என்று நாங்க எழுதிக்கல வந்து அதாவது நாங்க எழுதிக்கல ரைட் பண்ணிக்கல வந்து ரிட்டன் ஆக்கிக்கல வந்து நாங்க என்ன ஒரு அப்போஸ்ட்ரோபி போட்டு எழுதுவோம். என்னன்னு சுருக்கி எழுதுறதுக்கு I will என்று எழுதுறதுக்கு பதிலா நாங்க I apostrophe double L யூஸ் பண்ணுவோம், ரைட்? அதே மாதிரி we, you, they, he, she, it சேம் லைக் தட். we ன்னு சொல்லி சொன்னா பாருங்க, we apostrophe double L, we will, I will, we will, you will, they will, he will, she will, it will. I will, we will, you will, they will, he will, she will, it will. So இதுக்கான ப்ரொனவுன்சியேஷன் வந்து சேம் லைக் திஸ் தான் இருக்க போகுது. அதுல என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா, ஐ இப்ப நார்மலா நாங்க சுருக்கி எழுதிக்கல வந்து, அதாவது அப்போஸ்ட்ரோபி போட்டு நாங்க எழுதிக்கல வந்து எப்படி எழுதணும்ன்ற மீனிங் தான் இதுல நான் சொல்லி இருக்கேன். சோ ஐ அப்போஸ்ட்ரோபி டபுள் எல், வி அப்போஸ்ட்ரோபி டபுள் எல், யூ அப்போஸ்ட்ரோபி டபுள் எல். சோ அப்படி தே, ஹி, ஷீட்டுக்கு அப்போஸ்ட்ரோபி போட்டு டபுள் எல் போடுவோமா இருந்தா, அதாவது எந்த ஒரு வசனத்துல நீங்க அப்படி ஒரு வசனம் பாத்தீங்களா இருந்தா அங்க நீங்க உங்களோட மைண்டுக்கு வரணும். ஃப்ரம் டுடே இட்ஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிற வசனம்.
So I will be a doctor one day நாங்க சொன்னா so I will நாங்க சுருக்கி எழுதிக்கலாம் வந்து I apostrophe double L நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம் என்னது constructions so I will நாங்க எழுதலாம் no worries so சில விஷயங்கள்ல சில இடத்துல வந்து நாங்க ஒரு விஷயம் சுருக்கி எழுத போறோம்னு சொல்லிக்கலாம் வந்து அந்த வில்ல நாங்க ஃபுல்லா போடாம I will நாங்க போடுறதுக்காக பதிலா I apostrophe double L போடுவோம் like this அதான் இந்த slides வந்து உங்களுக்கு சொல்லுது so same like that time expressions then next we have to study about the time expressions time expression அதாவது past tense நாங்க பார்த்த மாதிரி future tenseலயும் வந்து time expression எங்கெங்க நாங்க இந்த future tense யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா tomorrow நாளைக்கா இருக்கலாம் tomorrow it's a tomorrow நாளைக்கு the day after tomorrow நாளன்னைக்கு நாங்க எழுத்து பேச்சு வழக்கில் சொல்லுவோமே நாளன்னைக்கு the day என்று சொல்லி சொன்னா நாளைக்கு after tomorrow நாளைக்கு அடுத்த நாள் அதைத்தான் நாங்க the day after tomorrow by இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவோம் எஸ் புஷ்பராஜ் இதுக்கு முன்னுக்கு தே வில் அப்படிங்கறது தே போஸ்ட் பி டபுள் எல்னு சொல்றதானே வாசிக்கும் போது அது தே வில்னு சொல்றதா இல்லாட்டி எப்படி எஸ் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி pronunciation சேம் லைக் தட் then I will you will we will நாங்க சொல்லுவோம் பட் எழுதேக்கல வந்து நாங்க அதை சுருக்கி எழுதேக்கல apostrophe போட்டு டபுள் எல் போட்டு எழுதுவோம் pronunciation அதுல மாற்றம் இல்லை அப்படி வாசிக்கும் போது அப்படி எழுதின வாசிக்கும் போது அதே மாதிரி தான் சொல்லணும் தே வில் அப்படின்னு தான் சொல்லணும் yeah so time expressions means tomorrow the day after tomorrow next year அடுத்த வருடம் next month அடுத்த மாசம் 2 years later 2 வருடங்களுக்கு பிறகு after a week ஒரு வாரத்துக்கு பிறகு in 2025 which means next year in 2030 so இப்படியான விஷயத்தை வந்து நாங்க யூஸ் பண்ணலாம் for the time expressions இப்படியான விஷயத்துல அதாவது நாளைக்கு நடக்கிற ஈவென்ட் நாளன்னைக்கு நடக்கிற ஈவென்ட் அடுத்த வருஷம் அடுத்த மாசம் அடுத்த கிழமை 2 வருஷத்துக்கு பிறகு 2025-2030 ஆண்டு சோ இன்னும் சொல்ல போனா 10 வருஷத்துக்கு பிறகு 100 வருஷத்துக்கு பிறகு நடக்க போற விஷயத்தை நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா we will use future tense simple future tense அங்கெல்லாம் வந்து நாங்க future tense பயப்படாம யூஸ் பண்ணி கொள்ளலாம் so time expression நார்மலா நீங்க future tenseக்கு என்னன்னு சொல்லி தமிழ் பாத்தீங்கன்ற சொல்லி சொன்னா வர்ற காலம் அதாவது எதிர்காலம் வந்து எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா தமிழ்ல உங்களுக்கு தெரிய போகுது என்னது நாளைக்கு யூஸ் பண்ணலாம் நாளன்னைக்கு யூஸ் பண்ணலாம் சோ அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ்ல நீங்க தனியா எடுத்து வச்சு பாடமாக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை என்னன்னு சொல்லி சொன்னா தமிழ் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே சோ தமிழ்ல வந்து நீங்க ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சிருப்பீங்க ஃபியூச்சர் டென்ஸ் என்னதுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் எதிர்காலத்துக்கு சோ எதிர்காலத்துக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எங்கெங்க நாங்க யூஸ் பண்ணுவோம் அதுதான் நான் இதுல இங்கிலீஷால தான் இருக்கிறேன் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் டுமாரோ the day after tomorrow next year or next month 2 years later after a week in 2025 in 2030 so இது வந்து டைம் எக்ஸ்பிரஷன் வந்து குறிப்பிடுது அதே மாதிரி why do we use the simple future ஏன் நாங்க எந்தெந்த இடத்துல வந்து நாங்க ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா லைக் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நாங்க நிறைய விஷயம் பார்த்திருந்தோம் நாங்க சோ அதே மாதிரி இந்த ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்தவரையில why we do use the simple future ன்னு சொல்லி கேட்டா முதலாவது நாங்க யூஸ் பண்ண போற இடம் வந்து to express future ideas அதாவது வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் ஃபியூச்சர் ஐடியாஸ் விச் மீன்ஸ் எதிர்காலத்துக்கான ஏதாவது ஐடியா திட்டங்கள் இருக்குமா இருந்தா அந்த திட்டங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்றதுக்கு வந்து அங்க வந்து நீங்க வெளியே யூஸ் பண்ண போறீங்க இது சிம்பிளான திங் தான் அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் என்னத்துக்கு எங்கெங்க யூஸ் பண்றேன்னு சொல்லி பார்த்துட்டு எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி இப்ப பாக்குறோம் அதுல முதலாவது வந்து டு எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சர் ஐடியாஸ் அதாவது வருங்காலத்துக்கான திட்டங்களை நீங்க சொல்லிக்கல வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல வந்து அங்க வந்து we have to use will சரி so அந்த வகையில பாருங்க I will go home next month I will go home next month அடுத்த மாசம் வந்து நான் வீட்டுக்கு போறேன் I will go home next month they will organize a trip in 2 weeks அவங்க 2 வாரங்கள்ல வந்து ஒரு ட்ரிப் கொண்டு ஒழுங்குபடுத்த போறாங்க she will buy some English workbooks tomorrow நாளைக்கு வந்து அவள் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஒர்க் புக் வாங்க இருக்கிறாள் சோ பாருங்க இதுடா she will இதை நான் வாசிக்கல் வந்து she will
she will buy some English workbooks tomorrow. So அதை நாங்க அப்போஸ்ட்ரோஃபி போடேக்குல வந்து நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இப்ப எல்லாரும் படிக்கல வந்து ஞாபகம் இருக்கும் என்னது அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டபுள் எல் போட்டா என்னது ஃபியூச்சர் டென்ஸ் தானே இப்ப எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கும் அந்த விஷயம். பட் நாங்க ஒரு 24வது கிளாஸோ 23வது கிளாஸ்ல படிக்கல வந்து இப்படி ஒரு வசனத்தை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சடனா நீங்க குழம்பிடுவீங்க என்னது ஏன் அதுல டபுள் எல் வந்திருக்குது அதுக்கான மீனிங் என்ன. சோ அந்த விஷயத்த வந்து வடிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. அதுல எல் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா டபுள் எல் அப்போஸ்ட்ரோஃபி டபுள் எல் வித் சி தே ஐ யூ வி தே ஹி ஷி இட்னு சொல்லி சொன்னா இட்ஸ் மீன் வில். அது வந்து வில். So why do we use the simple future tense and the purpose to express future ideas? The second one, to express a promise or plan. முதலாவது வந்து என்னது ஃபியூச்சர் ஐடியாஸ் எதிர்கால திட்டங்களை பற்றி நாங்க மற்றவர்களுக்கு கதைக்க போறோம் எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் வெளிக்காட்ட போறோம்னு சொல்லி சொன்னா வில் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது டு எக்ஸ்பிரஸ் அ ப்ராமிஸ் ஆர் பிளான். ஏதாவது ஒரு ஒரு வாக்கு கொடுக்குறேன்னு நாங்க சொல்லுவோம் தமிழ்ல, அல்லாட்டி ஒரு பிளான் ஒரு திட்டம் ஒரு 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 திட்டத்தை வந்து நாங்க தீட்டிட்டோம் அதை நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அந்த வில்ல நாங்க யூஸ் பண்ண போறோம். முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் பெருசா பெரிய வித்தியாசம் இல்லை. பட் என்னது பாருங்க ஃபியூச்சர் ஐடியாஸ் இருக்கு, இது ஃபியூச்சர் ப்ராமிஸ் பிளான் இருக்குது. சோ எங்களோட பிளான்ஸை வந்து நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்து ஃபியூச்சர் ஐடியாஸ் எதிர்காலத்துலதான் நான் இதை செய்ய போறேன்னு சொல்ற ஐடியாஸ் வந்து முதலாவது கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி டு எக்ஸ்பிரஸ் அ ப்ராமிஸ் ஆர் பிளான். நார்மலா அதுல ஃபியூச்சர் என்ற ஒரு வேர்ட் வேற இல்ல பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் அ ஃபியூச்சர் ப்ராமிஸ் ஆர் பிளான். பிகாஸ் ப்ராமிஸா இருக்கட்டும் பிளானா இருக்கட்டும் அது வந்து ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரையில தான் இருக்க போகுது. பிளான் ஆன் வெயிட் Second one, sorry for that. Second one, to express a promise or plan. அதாவது வந்து எதிர்காலத்துல இருக்கிற ஒரு பிளானை பற்றி நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது பிளான் சொல்லி சொன்னாலே எதிர்காலத்தை பற்றினதான். சோ அதை பற்றி நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க வில் நாங்க யூஸ் பண்ண போறோம். ஐ வில் டேக் யூ டு த பார்க் டுமாரோ. நாளைக்கு நான் உங்களை பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். ஐ வில் டேக் யூ டு த பார்க் டுமாரோ. ஐ வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு வந்து இந்த பாடத்தை விளங்கி கொள்றதுக்கு வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். சோ இது ஃபியூச்சர் டென்ஸ். நாளைக்கா இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு பிறகு இருக்கலாம், நாலண்டா இருக்கலாம், வாட் எவர். சோ சொல்ற ஆளை பொறுத்து தான் அது தெரியும். டோன்ட் வெரி, ஐ வில் கோ கேர்ஃபுல்லி. நீங்க கவலைப்படாதீங்க, நான் கவனமா போறேன். So second one, to express a promise or plan. First one, to express future ideas. The third one, to express the predictions. நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்வு கூறல்கள்னு சொல்லி சொன்னா நார்மலா வந்து எங்கட நாம நார்மலா ஆஸ் என்னன்னு சொல்றது, இப்ப எங்கட நாட்டுல நடக்கிற மாதிரி நார்மலா எங்களை பற்றின விஷயத்த நாங்க கேட்கறதுக்கு வந்து போவோம். அப்ப எங்கட கைய பார்த்தோ இல்லாட்டி முகத்தை பார்த்தோ இல்லாட்டி எங்களோட நார்மலா புக்ஸ் பார்த்தோ சொல்லுவாங்க எங்களை பற்றி, எங்களுக்கு நடந்தது என்ன நடக்க போகுது என்ன சொல்லி சொல்லுவாங்க. சோ அதையும் நாங்க ப்ரிடிக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். சாரி, எதிர்வு கூறல்கள் என்றதான் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுவோம். இட் வில் ட்ரை திஸ் ஈவினிங். மழைக்கான ஆயத்தங்கள் நடக்குது. லைக் கிளவுடி வந்து பிளாக் கிளவுடியா இருக்குது, வானம் எல்லாம் வந்து கருப்பா இருக்குது. சோ இன்றைக்கு பின்னேரம் வந்து மழை வர போறதுன்றது வந்து அந்த விஷயத்த வச்சு நாங்க என்ன செய்யலாம், எதிர்ப்பு கொள்ளலாம். இன்றைக்கு பின்னேரம் மழை இருக்குது. சோ இட் வில் ட்ரைன் திஸ் ஈவினிங். இன்றைக்கு பின்னேரம் மழை இருக்குது. இப்ப வந்து வெதர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சோ we can use like this. It will ட்ரைன் this evening or it will ட்ரைன் tomorrow morning. நாளைக்கு மழை இருக்குது லைக் தட். சோ to express a predictions முதலாவது வந்து it will rain this evening. You will get married a rich woman. நீங்க வந்து ஒரு பணக்கார பெண்ணை வந்து திருமணம் செய்வீர்கள். will. He will become a successful man in 2 years. He will become a successful man in 2 years. 2 வருஷத்துல வந்து அவரோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதரா வந்து வருவார். சோ இது வந்து மூன்றாவது. அதாவது ஒரு ஆக்களை பார்த்து அவங்க எப்படி வருவாங்க, அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வெதர் நாளைக்கு எப்படி இருக்கும்,
நீங்க நார்மலா கணிப்பீங்க உனக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லி நார்மலா நீங்க பேச்சுவார்த்தையில வந்து நாங்க கணிச்சிருப்போம். சோ அதை நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அதை இன்னொரு ஆளுக்கு நாங்க சொல்லிக்கல வந்து அங்க வந்து நாங்க வில் போட்டு தான் எழுதுவோம் as a simple future tense. So yes, so these three are the reason to use the future tense, simple future tense, to express future idea, to express a promise or plan, to express a predictions. அந்த வகையில அதுக்கு முதல் நாங்க பார்த்தது டைம் எக்ஸ்பிரஷன், டுமாரோ, the day after tomorrow, next year, 2 years later, in 2025. அதுக்கு முதல் நாங்க பார்த்தது வந்து apostrophe யூஸ் பண்ணி எப்படி எழுதுறாரு. அதுக்கு முதல் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஐ வி யூ தே ஹி ஷி இட்க்கு வந்து வில் வருது பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் வருது. அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து நெகட்டிவ், how to use the things in the negative future tense. Future tense வந்து நெகட்டிவா கதைச்சா இது நடக்காது, இது முடியாது, நாங்க ஒரு விஷயம் கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அப்படி நாங்க கதைப்போம்னு சொல்லி பார்த்தா இங்கேயும் வந்து verb வந்து மாற போறது இல்ல, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb தான் வரப்போகுது. ஐ வி யூ தே ஹி ஷி இட். சோ இந்த ப்ரொனவுன்ஸுக்கு நாங்க நடுவுக்க போட போறது வந்து just will not. Will not. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் வாஸ் வெரி வெரி ஈஸி டு ஸ்டடி. உண்மையாவே வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஈஸி, எழுதுறதுக்கு ஈஸி, கதைக்கிறதுக்கு ஈஸி, சொல்றதுக்கு ஈஸி. பிகாஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல வந்து பெரிய அளவான மாற்றம் இல்லை என்னது மற்ற டென்ஸை பொறுத்த வரையிலே. ஈவன் பாஸ்ட் டென்ஸ் படிக்கலையும் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருந்தது. பட் இப்ப பாஸ்ட் டென்ஸோட ஒப்பிடக்கலையும் வந்து இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த பேஸ் ஃபார்ம், அதாவது வந்து நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், கொஸ்டினா இருக்கட்டும், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் தான் நாங்க, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நாங்க வந்து என்னது ஷோ ஆகுது. தட்ஸ் வை நெகட்டிவ் வந்து எங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸி, எழுதுறதுக்கு ஆஸ் அ சென்டென்ஸ்ல வந்து வெரி வெரி ஈஸி திங். தட்ஸ் வை we took as the easy tense. ஸோ படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸி டென்ஸ் சொல்லி சொன்னா இங்கிலீஷை பொறுத்தவரையில ஃபியூச்சர் டென்ஸ் வந்து ஈஸி திங். ஸோ பாருங்க, ஐ வி யூ தே ஹி ஷி இட் பிளஸ் வில் நாட். அதாவது நெகட்டிவ்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்தனால் நாட் அங்க வரும். நெகட்டிவ்ல ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்துக்கு பக்கத்துல நாட் நாங்க நார்மலா போடுவோமா இருந்தா இட்ஸ் will not. So நெகட்டிவ்ல வரும். So I we you they he she it plus will not plus base form of the sentence. So will not நாங்க சுருக்கி சொல்லிக்கலாம் want ன்னு சொல்லுவோம். WON apostrophe T, right? Will not, want நாங்க சொல்லுவோம். would not என்ற மாதிரி want ன்னு சொல்லுவோம். So I want do it. நான் இது செய்ய மாட்டேன், நான் இது செய்ய போற விஷயம் வந்து இனித்தான் நடக்க போகுது, அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் சொல்லிக்கிறோம். ஐ வாண்ட் டூ இட், ஐ வாண்ட் டூ இட். வாண்ட் WANT என்றது வேண்டும் என்ற மீனிங்ல வரும். அது வேற, இது வேற. இது வந்து நடக்காது, அது வந்து வேண்டாம், வேண்டும். வாண்ட்ன்றது வேண்டும், இது வாண்ட். தே வாண்ட் பிளே ஃபுட்பால். அவர்கள் கால்பந்து விளையாட மாட்டார்கள். ஸோ நெகட்டிவ் பார்ட். பாசிட்டிவ் பார்ட்ல வந்து வில், I will do it ன்னு வந்தா நான் அதை செய்து முடிப்பேன். I want to do it ன்னு சொல்லி சொன்னா நான் செய்ய மாட்டேன். They will play football. அவர்கள் விளையாடுவார்கள். They won't play football. அவர்கள் விளையாட மாட்டார்கள். இது நெகட்டிவ்ல வருது. பாருங்க, some negative ideas. இத பாருங்க, will plus not சேர்க்கலாம் want ன்னு வருது. WON apostrophe T, want. Will plus not want. Will plus never, will never. முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சரி சொல்லித்தராம உங்களுக்கு கேட்கிறேன். What is the difference between first one and second one? Anyone? யாருக்காவது தெரிஞ்சா please you can. Excuse me, madam. Yes, you can. Yeah, சொல்லுங்க. Will not, அது want ன்னு வந்தா Yeah. அது அவடத்தை தவிர்க்க வேண்டிய விஷயம். will never சொன்னா ஒருபோதும் செய்யக்கூடாது, நடக்காத விஷயம். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதே மாதிரி தான், அதே மீனிங் தான். ஃபர்ஸ்ட் ஒன் will not ன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்துல அந்த அது வந்து
நார்மலா ஒருக்கா நடக்காத விஷயம் அந்த 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 சென்டென்ஸுக்காக யூஸ் பண்ற விஷயம் அது நடக்காது. வில் நெவர்ன்னு சொல்லி சொன்னா எப்பொழுதும் எப்பொழுதும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா வில் நெவர். அது நாளைக்கோ நாளண்டைக்கோ எந்த ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல ஈவன் 10 வருஷம் கழிச்சாலும் வந்து என்ன செய்யாது, அந்த விஷயம் வந்து நடக்காது. ரைட்? ஓகே, சோ நடக்காது. சோ அதத்தான் வந்து அது சொல்லி இருக்குது. வில் பிளஸ் நாட், வாண்ட், வில் பிளஸ் நெவர், வில் நெவர். வில் நெவர் ஒரு பொழுதும் நடக்காத விஷயம். வில் நாட் ஒருக்கா, அதாவது அந்த சென்டென்ஸுக்கு மட்டும் அது பொருந்தும். பாருங்க, ஐ வாண்ட் அட்டெண்ட் த கிளாஸ் டுமாரோ. நாளைக்கு நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன். நாளைக்கு மட்டும் பாருங்க, நாளைக்கு மட்டும் நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் அட்டெண்ட் த கிளாஸ் டுமாரோ. நாளைக்கு மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஜாயின் பண்ண மாட்டேன். நாளைக்கு நான் ஜாயின் பண்ணுவேன். சோ நாளைக்கு மட்டும் நடக்கிற விஷயம். சோ ஐ வாண்ட். ஷி வாண்ட்ஸ் லவ் மீ எவர். அவள் ஒரு பொழுதும் சாரி, அவள் என்ன லவ் பண்ண, அவள் என்னை விரும்ப மாட்டாள். தே வாண்ட் பாஸ் த எக்ஸாமினேஷன். அவர்கள் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண மாட்டார்கள். ஐ வில் நெவர் வேஸ்ட் மை டைம். ஐ வில் நெவர் வேஸ்ட் மை டைம். பாருங்க, இதுல நெவர் வந்திருக்கு. நான் ஒரு பொழுதும் எனது டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல எல்லாத்துலயுமே வருது. இப்ப நாளைக்கு நாளைக்கு 10 வருஷம் ஆனாலும் நான் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ வில் நெவர் வேஸ்ட் மை டைம். ஒரு டிசிஷன் நீங்க பெர்ஃபெக்டா எடுத்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு நீங்க போட்டு கதைக்க வேண்டியதான் இந்த வில் நெவர். யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மீ. யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீங்க எப்பொழுதுமே என்ன புரிந்து கொள்ள மாட்டீர்கள். யூ வில் நெவர், எப்பொழுதுமே புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இட் வான்ட் ஹேப்பன் அகைன். இது திருப்பி நடக்காது. ஒரு பிழை விடைக்குள்ள வந்து நீங்க கதைக்குள்ள சொல்லுவீங்க தமிழ்ல, இந்த கதை இந்த பிழை வந்து நீ நடக்காத பொழுது. இட் வான்ட் ஹேப்பன் அகைன். இது வந்து இனி எப்பொழுதுமே வந்து நடக்காது. இந்த ஒரு தடவை தான் நடந்தது, இனி நடக்காது. ஸோ சம் நெகட்டிவ் ஐடியாஸ்ல வந்து ரெண்டு விஷயம் பார்த்துருக்கீங்க. will plus not want, will plus never, will never. ஸோ ரெண்டு திங்கும் தானே வந்து முக்கியமான திங். ஸோ will never வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ will neverக்கும் வாண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாண்டட்னு சொல்லி சொன்னா ஒருக்கா அந்த சென்டென்ஸ்ல நாங்க கேப்சர் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா ஒருக்கா யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் will neverன்னு சொல்லி சொன்னா ஒரு பொழுதும் நடக்காதுன்ற விஷயத்துக்கு வந்து will never யூஸ் பண்ண போறோம். ஸோ as I told you, question part பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் தான். அங்கேயும் வந்து பெரிய ஒரு மாற்றம் இல்ல. பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் தான். ஆனா என்னது வில் முன்னுக்கு வருது. வில் ஐ, வில் வி, வில் யூ, வில் தே, வில் ஹி, வில் ஷி, வில் இட். ஸோ வில் ஐ கம், வில் வி ஈட், அதாவது வந்து நாங்க சாப்பிடலாமா, நான் வரலாமா. வில் யூ கிவ், நீங்க அதை தருவீங்களா. வில் தே கம், அவர்கள் வருவார்களா. வில் தே கம் டுமாரோ, அவர்கள் வருவார்களா. வில் ஹி கிவ் இட், அவன் உனக்கு தருவானாது. வில் ஷி ட்ரிங்க், அவள் குடிச்சிட்டாளா. வில் இட் வாக், அது நடக்குமா. ஸோ வில் நாங்க யூஸ் பண்ண போறது வந்து, அதாவது பி வெப்ப முன்னுக்கு போட்டோம்னு சொன்னா கொஸ்டின் வரும். ஸோ வில் ஐ, வில் வி, வில் யூ, வில் தே, வில் ஹி, வில் ஷி, வில் இட். வில் ஹி கம் டு த கிளாஸ் டுமாரோ ஃபார் அன் எக்ஸாம்பிள். எஸ் ஹி வில், அவர் வருவார். இல்லைன்னு சொல்லி சொன்னா நோ ஹி வாண்ட், இல்ல அவர் வர மாட்டார். எஸ் ஹி வில், நோ ஹி வாண்ட். வில் ஹி கம் டு த கிளாஸ் டுமாரோ, நாளைக்கு அவர் கிளாஸ்க்கு வருவாரா. எஸ் ஹி வில், நோ ஹி வாண்ட். ஸோ இது வந்து ஆன்சரா வச்சிருப்பீங்க. ஸோ கொஸ்டின் மேக் பண்ணிக்கலாம். வந்து பி வெர்ப் முன்னுக்கு வரும். இங்க இருக்கிற மெயின் பி வெர்ப், அதாவது ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரையிலான மெயின் பி வெர்ப் வந்து வில். ஸோ வில் ஐ, வில் வி, வில் யூ, வில் தே, வில் ஹி, வில் ஷி, வில் இட். So did you understand it? இது விளங்கிட்டுதா உங்களுக்கு? Yeah, fine. So some examples. Will you marry me? For an example, a question la will you marry me அப்படினு கேட்டா, yes certainly I will. ஆம் நிச்சயமாக நான் மேரி பண்ணுவேன். No, I am sorry, I won't. I want சொல்லிக்கல வந்து இல்ல என்னால முடியாது, நான் செய்ய மாட்டேன். சோ இந்த விஷயத்துல வந்து will you marry me என்ற ஆள் உங்களுக்கு பேரா இருந்தா ஒரு பொழுதுமே நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி ஆன்சர் சொல்லுவீங்க? No. No. Never. No, I will never. Yeah, I will never.
Yes. I'm No. sorry. இதுல ரெண்டாவது part தான். No, I will never do it. Or I will never for a short answer. No, no, I am sorry. I will never. ஒரு பொழுதுமே நான் என்ன செய்ய மாட்டேன். அதுக்கு நான் ஆம் என்ற பதில் தர மாட்டேன். Will he come this evening? Yes, I think he will. ஓ, நான் நினைக்கிறேன் அவன் வருவான். No, he won't. இல்ல, அவன் வரமாட்டான். So will they finish the work on time? Yes, they will. No, they won't. Will it rain tomorrow? நாளைக்கு மழை வருமா? Will it rain tomorrow? Yes, I think it will be. It will. Yeah, நான் நினைக்கிறேன் அது வரும். Will he meet her the day after tomorrow? No, he won't. Will she bring something to eat? Yes, she will. Will you help me to do this? அவள் உனக்கு இதை செய்து முடிக்க ஹெல்ப் பண்ணுவாளா? Yes, she will. So இது சிம்பிள் திங் தான். ஸோ அங்கால எஸ் ஓனோ சொல்ல போறீங்க, பக்கத்துல ஹீ ஷீட்டோட வில் அல்லாட்டி வாண்ட் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இது வந்து சரி, ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ more example. My sister will cook fish curry tomorrow. Cook பாருங்க, சிம்பிள் verb, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb பண்றபடியா தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். Will cook fish curry tomorrow. Ravi will complete the task. அவன் வேலையை செய்து முடிப்பான். We will pass the exam. நாங்க கட்டாயம் வந்து 24வது கிளாஸ் முடிய நடக்கிற எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணுவோம். We will pass the exam. We will go to Nisal's home next week. She won't tell the truth. அவள் வந்து உண்மை சொல்லல. People want to break the rules. She will never talk to you again. Will you meet me in the garden? Will you meet me in the garden? என்ன கார்டன்ல மீட் பண்றீங்களா? ஸோ இது எக்ஸாம்பிளா இருக்குது என்னத்துக்கு? ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு உதாரணமா இருக்குது. ஸோ லெட்ஸ் ப்ராக்டிஸ். இது உங்களோட ப்ராக்டிஸ்க்கு வானது கொஸ்டின்ஸ். வாட் வில் டூ யூ நெக்ஸ்ட் இயர்? What will do you next year? What will do you tomorrow? அடுத்த வருஷம் நீங்க என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? What will your girlfriend do tomorrow? இதுல girl இருந்தா பாய் ஃப்ரெண்டுக்கு எழுதலாம், பாய் இருந்தா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எழுதலாம். How will you organize your next birthday party? நீங்க எப்படி next birthday party வந்து ஒழுங்கமைக்க போறீங்க? What will you do after this course? இந்த கோர்ஸ்க்கு பிறகு உங்களோட பிளான் என்ன? அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? ஸோ எல்லாமே வந்து அடுத்த வருஷம், நாளைக்கு பிறகு நடக்கிற விஷயம். ஸோ ஆஸ் அ பிளான், ஆஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் அதுக்கான நீங்க ஆன்சர் கொடுக்க வேண்டி இருக்கிறீங்க. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் அது சொல்லிக்கல பாருங்க, இது ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட கையை பார்த்து சொல்லலாம் தானே, நீங்க எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க. நார்மலா கையை பார்த்து சொல்லுவாங்க, அந்த சாத்திரம் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அங்கட மேரேஜ் லைன், ஹெட் லைன், மணி லைன், ஹார்ட் லைன் எல்லாமே வந்து என்னது கையில இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் ப்ரெடிக்ட் அப்போது சொல்ல வந்த விஷயம். ஸோ எதிர்காலத்தை பற்றின கணிப்புகளை எங்கட கையை வச்சு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பாருங்க, இதுல ஹார்ட் லைன் ஒரு இடத்துல இருக்குது, லைஃப் லைன், மணி லைன், ஹெட் லைன், மேரேஜ் லைன். ஸோ 1 minute மீட்டிங் வந்து எண்ட் ஆயிடும். ப்ளீஸ் ஜாயின் அகேன், ரைட்? திருப்பி ஒருக்கா நீங்க ஜாயின் பண்ணுங்க, இந்த மீட்டிங் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, திருப்பி சேம் லிங்க்ல நீங்க ஒருக்கா ஜாயின் பண்ணுங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே சார். யா. So பாருங்க, முதலாவது the lifeline shows that you will live for 80 years. பாருங்க, will live, will ன்னு சொல்லி சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ் குறிக்குது, live பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. சோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரியே 5 லைன்ஸ் இருக்கு பாருங்க. மேரேஜ் லைன், திருமண ரேகைன்னு சொல்லுவோம். ஹெட் லைன், அதாவது எங்களோட தலையெழுத்துன்னு சொல்லுவோம். மணி லைன், எங்களோட மணி, அதாவது வந்து எங்களோட காசு பிள்ளைங்கிற தன்மை. லைஃப் லைன்,
Yeah, can you hear me? Forms. Yeah. So the heart line shows that you will find a girl at the age of 20. So heart line என்று சொல்றது like marriage line மாதிரி. So if you found a girl, you can found it within age of 20. 20 வயசுல நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட லைஃப் பார்ட்னர் அல்லாட்டி ஒரு கேர்ளை வந்து நீங்க பிடிச்சு கொள்ளுவீங்க.